இப்போ பேசு பொருளா இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா 5 ஆண்டுகளுக்கு சுழற்சி முறையில இந்தியா கூட்டணியில் பிரதமர்கள் இருப்பார்கள். இது ஒரு நிலையான ஆட்சியை இந்தியாவுக்கு தருமா? பிரதமர் வேட்பாளர் யார் என்று இந்தியா கூட்டணியில் இருப்பவர்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு மோடி சவால் கொடுக்கிறார். அது கணிப்பது அவர் கணிக்கிறார். பிரச்சனை என்னன்னா இந்திய கூட்டணி உடையமா இல்லையா என்பது வேறு. அது மிக இயல்பு. கூட்டணிகள் கட்சிகள் சேருவதும் பிரிவதும் ஜனநாயகத்தில் மிக இயல்பு. நம்முடைய நாடு சிதறிவிடக்கூடாது, நாட்டுக்கு எந்த பாதிப்பும் வந்து விடக்கூடாது. அதுபோல் பேச பழகணும், அதுபோல் அணுகுமுறைகள் இருக்கணும். அதுதான் இன்றைய பிரச்சனையா இருக்கும். இந்த கூட்டணி நிலையான ஆட்சியை தரணும், அது உடைஞ்சிருச்சு அப்படின்னா நாட்டுல நிலைத்தன்மை போயிடும்ங்கறார் அவரு. கான்ஸ்டிடியூஷன் நிலையா இருக்கணும், ஜனநாயக நிலையா இருக்கணும், நமது பன்முக நிலையாக இருக்கணும், நம்ம மதச்சார்பு நிலையாக இருக்கணும். இது அதை காட்டிலும் உயர்வு. கட்சிகள் சிதறுவது, அது கட்சிகள் இல்லாமல் போவது கூட மிக இயல்பு. ஆனால் இவை இருக்க வேண்டும், அதுதான் முக்கியம். அதை சிதைப்பது யார்? அதற்கு எதிராக பேசுவது யார்? அதுதான் இன்றைய பிரச்சனையாக இருக்க முடியும். அதை பற்றி அவர் கவலைப்பட தேவையில்லை. ஜனநாயகத்தில் என்ன சட்ட வடிவம் இருக்கிறதோ அந்த வடிவில் யாரையும் பிரதமராக தேர்ந்தெடுக்கலாம். இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் பிரதமராகிற தகுதி ஒன்று. கான்ஸ்டியூஷன், நமது அரசியல் சாசனம் வழிவகை செய்கிறது. எனவே அதை பற்றி அவர் கவலைப்படலை. இவர்தான் பிரதமர் என்று சொல்லியும் நிறுத்தலாம். கட்சிகள் கூடி பெரும்பான்மை அடிப்படையில் ஏற்றத்தாழ்வாகவோ எப்படி இருந்தாலும் சரி, நாங்கள் ஜனநாயகபூர்வம் ஒருவரை தேர்ந்தெடுக்கலாம். அது மிக மிக இயல்பு. நாடு அதை சந்தித்திருக்கிறது. பிரச்சனை என்னன்னாக்கா, எதிர்கட்சிகள் சிதைந்து விடுவார்கள் அப்படின்னு ஒரு ஆர்வம் தரார் பாருங்க. பல கட்சி இயங்கு முறையில் எதிர்கட்சிகள் ஒன்றிணைவது நல்லது. பல கட்சி இயங்கு முறையில் ரொம்ப ரொம்ப நல்லது. அது ஒரு கட்சியும் அதிகாரத்தில் இருப்பதை விட பல கட்சிகள் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வது ஜனநாயகத்திற்கு நல்லது. ஏன்னா இந்தியா ஒரு கட்சி ஆட்சி முறை கொண்ட நாடு அல்ல, இரு கட்சி ஆட்சி முறை கொண்ட நாடு அல்ல. மேற்கு போல் இது உலகத்திலே காணாத மிக அற்புதமான நாடு. இது இவ்வளோ மக்கள் வாக்களிக்கல, இவ்வளோ கட்சிகள் இல்லை, இதுபோல் ஒரு ஜனநாயக நாடு உலகத்திலேயே இல்லை. எனவே இங்கு பல கட்சி இயங்கு முறைக்கு சட்டம் வடிவம் இருக்கிறது. எனவே அந்த வகையில் அது தடைக்கு. ஆனா அது நிலையா இருக்குமா? ஏற்கனவே நமக்கு அனுபவமும் இருக்கு. இது மாதிரி பல கட்சிகள் சேர்ந்து ஆட்சி அமைத்த போது அது நிலையானதா இருந்துதா இல்ல பாதியிலே கவிழ்க்கப்பட்டதா? இல்ல 40 ஆண்டுகள் கவனத்துல எடுத்துக்க இல்ல 30-40 ஆண்டுகள் சர்வாதிகாரிகள் நிலையாக இருக்கிறாங்க. எனவே நிலையாக இருப்பது என்பதில்லை. 10 நாட்களில் மிக சிறந்த திட்டங்களை தீட்ட முடியும். 10 நாட்கள் ஒரே நொடியில். நீங்க நம்ம எத்தனை ஆண்டுகள் நம்ம ஆட்சி செய்தார்கள்? பிரிட்டிஷ் சுதந்திர இந்தியாவில் ஒரு நொடியில் மகத்தான மாற்றங்களை கொண்டு வரவில்லையா? பிரிட்டிஷ் இந்தியா காணாத அரசியல் சாசனத்தை ஒரு நொடியில் நாம் கொண்டு வரவில்லையா? உலகமே கண்டிராத ஜனநாயகத்தை நாம் உலகத்துக்கு அறிவிக்கலையா? உலகமே இதுவரை கண்டிராத ஒரு அயலுறவு கொள்கையை ஒரு 10-12 நாட்களில் அறிவிக்கலையா நேரு? எனவே எது கொள்கைன்னு பார்க்கணும், எது கோட்பாடுன்னு பார்க்கணும். இந்தியாவுடைய கோட்பாடுகளை உயர்த்தி பிடிக்கிற கட்சிகள் இந்த நாட்டில் வேணுங்க, இருக்கணும். அத்தகைய கட்சிகள் இயல்பிலேயே அற்று போய்விடும், உதிர்ந்து விடும். எது நாட்டினுடைய இறையாண்மைக்கு, ஒற்றுமைக்கு, ஒருமைப்பாட்டிற்கு, நல்லிணக்கத்திற்கு, இந்தியாவுடைய மகத்தான விழுமைகளுக்கு எது அடிப்படை கொள்கைகளோ கோட்பாடுகளோ அது நீடித்து நிலைத்திருக்கும். அதை யாரும் அழிக்க முடியாது. அது இல்லாதவை தானே உலர்ந்து உதிர்ந்து விடும். சரி, இப்போ பேசக்கூடிய அந்த பேச்சுக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்து முஸ்லிம் இந்த பாகுபாடு அரசியல் செய்ய மாட்டேன் அப்படின்னு தான் மோடி அவர்கள் கூறினார். பேசுறாரு. காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ இந்து முஸ்லிம் பிரிவினையை தூண்டுவதாக இருக்குதுங்கிறாரு. மேனிஃபெஸ்டோவே காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவா இருக்கிறதுன்றாரு. பாகிஸ்தான் பிரிவினையை நினைவுபடுத்துதுங்கிறாரு. அப்ப பாகிஸ்தான் பிரிவினைக்கு காங்கிரஸா காரணம்? ஜின்னாவா காரணம்? பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் காரணம். இல்ல ஒரே நிமிஷம், நான் பேசிட்டு இருக்கிறேன் சார், அப்புறம் நீங்க பேசுங்க. அதாவது இந்திய பிரிவினைக்கு எது காரணம்னா பிரிட்டிஷ் சூழ்ச்சி காரணம், பிரித்தாளுகிற சூழ்ச்சி காரணம். கடைகோடியில் இருக்கிற வட மாநிலங்களில் இருக்கிற இஸ்லாமியர்கள் வாழ முடியாத ஒரு சமூக நிர்பந்தம் காரணம். புரியுங்களா? காங்கிரஸ் கட்சிக்குள் இருந்த வகுப்புவாத சிந்தனையாளர்கள் காரணம். நேரோ காந்தியோ காரணம் அல்ல. மகத்தான அந்த காங்கிரஸ் இயக்கம் காரணமா அல்ல. அப்படி சொல்லக்கூடாது. இந்த 3 தான் காரணம். முதல் காரணம் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் தான். ஏன்னா ஒரு மேனிஃபெஸ்டோ எடுத்தாவே என்ன சொல்றாரு அந்த மேனிஃபெஸ்டோ? ஒரே வரி, செல்வம் குவிகிறது, அது இல்லாதவர்களுக்கு பகிர்ந்தளிக்கும்ன்றது காங்கிரஸ். அதுல என்ன தப்பு? செல்வம் 20 பேரிடம் இருக்கிறது இந்தியாவின் செல்வங்கள், அதை ஏழைகளுக்கு பகிர்ந்தளிப்போன்னு ஒரு வரி போட்டாங்க காங்கிரஸ். அத எந்த அளவுக்கு சித்தாந்தமே தோல்வியுற்ற சித்தாந்தம். அது இங்க இந்தியாவுக்கு ஜனநாயக நாடுக்கு செல்லுபடி ஆகாது. ஒரு நிமிடம். ஒருவேளை அத்தகைய சித்தாந்தத்தை குறித்து நீங்க அலறணும். அதான் தோல்வியுற்ற சித்தாந்தம் இல்லையா? ஆஹா, இது கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ சொல்லணும் பிரதமர். ஏன் அலறுகிறார்? அதான் தோல்வியுற்ற சித்தாந்தமாச்சே, கடந்து போகலாமே. அது குறித்து ஏன் பயப்படுறாரு? இல்ல, அது திரும்ப நாட்டுக்கு, இந்திய நாட்டுக்கு அதை அமல்படுத்தினா என்ன ஆபத்து வரணும் நான் சொல்லணும், அதை அம்பலப்படுத்தணும் அப்படிங்கிறார். எப்போ இந்தியாவில் கம்யூனிஸ்டுகள் ஆட்சிக்கு வந்தாங்க, எப்போது நடைமுறைப்படுத்தினாங்க? கம்யூனிசம் என்பது என்னங்க? ஏற்றத்தாழ்வு. சமுதாயத்தின் சொத்து நாட்டுக்கு இருக்கணும், தனியார் இருக்கக்கூடாது. சமூகத்தின் சொத்து இருக்கிறது அல்லவா?
தனியாளின் தனி சொத்து வேறு, சமூகத்தின் சொத்து தனியார் என்று இருப்பதை நாடு தனதாக்கி கொள்ள வேண்டும். இதாங்க கம்யூனிசத்தின் அடிப்படை. இது எங்க தப்பு? சரி, எது தவறு? இது எது ஏற்புடையதல்ல?